இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால கொஞ்சம் பிஸியாக தாங்க போச்சு. காலையிலே நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வரும்போது இந்த நெத்திலி கருவாடும் துண்டு கருவாடும் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ அதை முதல்ல எடுத்து வச்சுட்டு அப்படியே ஹஸ்பண்ட் லஞ்சுக்கு இன்னைக்கு கேரளா ஸ்டைலில் பீஃப் உலர்த்தியது தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் வைக்க போகிறேன். புதுசாக ஒரு 5 லிட்டர் குக்கர் ஒன்று வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை யூஸ் பண்ணவே இல்லை. சரி அதை யூஸ் பண்ணி பார்த்துடலாம் சொல்லிட்டு இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்க தேங்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்க பீஃபை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது வெந்துதான்னு பார்க்கலாம். வேகலைன்னா 2-3 விசில் தாராளமாக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக வெந்து வந்திருந்தது. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாராளமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். கூடவே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே பீஃபை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மிளகுத்தூளை சேர்த்துட்டு ஒரு பெரட்டுனா சூப்பரான பீஃப் ஃப்ரை ரெடி ஆயிரும்.